Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து PHP சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இப்போ PHPல CRUD அப்ளிகேஷன் சம்பந்தமா வீடியோ வெளியிட்டு இருந்தேன். இப்போ அதில் வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க PHP சம்பந்தமான வீடியோ போட சொல்லி. பார்த்தா PHP சம்பந்தமான வீடியோஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருந்தேன். எப்படி ரெண்டு எண்களை கூட்டி விடை எடுக்கிறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இப்போ வந்து நான் வந்து ஒரு 60 இப்போ 60 கொடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு 120 கீழே வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிளாக நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ரைட். இப்போ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நீங்கள் ஜாம் உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணாட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஜாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க உங்கள் மெஷினில். ஓகே, ஜாம் சர்வரில் தான் நம்ம வந்து PHP அப்ளிகேஷன் எழுதுறதுக்கான சர்வர் வந்து ஜாம் தான். ஓகே, இப்போ ரைட் நம்ம வந்து அதுக்கு நீங்கள் போயிட்டு இந்த கூகுளில் போயிட்டு இந்த ஜாம் இதை வந்து சர்வர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணி உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ரைட், இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட ஹெச்டி டாக்ஸ்க்கு போங்க. சி டிரைவில் தான் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் ஹெச்டி இந்த சிவியில் வந்து ப்ரோக்ராமிங் ஃபைலுக்கு வெளியில் தான் இன்ஸ்டால் ஆகும் ஜாம்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் வந்து ஹெச்டி டாக்ஸுக்கு போயிட்டு இதில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நமக்கு PHP EXனா எக்ஸசைஸ். ரைட், அதாவது நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு வேலைகளும் நீங்கள் வந்து ஜாமில் வந்து ஜாம்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டி டாக்ஸுக்குள்ளே தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களோட PHP அவ்வளோ ஒர்க்ஸும். ரைட், இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. ஓகே, நீங்கள் உங்களோட டெய்லியெல்லாம் போய்ட்டு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டால் ஒர்க் ஆகாது. நீங்கள் ஜாமில் வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் உள்ளுக்கே நீங்கள் வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க ஜாம்ன்ற சாஃப்ட்வேர் உள்ளுக்கே ஹெச்டி டாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த டாக்ஸுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ரைட், இப்போ நான் வந்து PHP EXனா எக்ஸசைஸ். ரைட், இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு CMDன்னு அடிச்சு இங்கே நான் வந்து கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிக்கிறேன். இது எதுக்கு நம்ம கோட் ஸ்பேஸ் சும்மா உங்கள் மெஷின்ஸில் அடித்தா வராது. நீங்கள் உங்களோட VS கோட் எடிட்டரை உங்கள் மெஷின்ஸில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ VS கோட் எடிட்டர் தான் இப்போ உள்ள ஃபேமஸான எடிட்டர் PHP கோட்ஸ். ரைட், எழுதுறதுக்கு இப்போ PHP அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு இதுனா VS கோட் எடிட்டர் தான். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியும்னா VS கோட் எடிட்டர் டவுன்லோட்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் இதில் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ரைட், டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஓஎஸ்க்கு, விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க விண்டோஸ்க்கு, லினாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க லினாக்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஓகே ரைட், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த விஷயம் நீங்கள் போயிட்டு இங்கே நான் வந்து ஹெச்டி டாக்ஸில் வந்து இதுதான் ஃபோல்டர். இதுக்குள்ளே வந்து நான் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ CMDன்னு அடிச்சுட்டு இந்த அட்ரஸ் பாட்டில் கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் VS கோட் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, லேஸ் இது வெரி சிம்பிளான விஷயம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எங்கே நான் போயிட்டு இந்த ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஏதாவது பேர் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து add.php ஏதாவது ஒரு பேர், ரைட், index.php ஏதாவது பேர் ஒன்று கொடுத்துட்டு VS கோட் எடிட்டரில் ஒரு பியூட்டி என்னன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த ஒன்றை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் வரும். நீங்கள் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு HTML கோட் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஓகே ரைட், இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும் HTML கோட்ஸ். ரைட், இப்போ நீங்கள் எழுதி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்னா இந்த டாக் டைப் HTML எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாக் டைப் HTML எழுதுங்க. ரைட், இதுதான் வந்து HTML5 ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ என்ன எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நார்மல் HTML டேக்ஸ் நான் எழுத போகிறேன். HTML ஸ்டார்ட் பண்ண போகிறேன், HTML க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், HTMLக்கு அப்புறம் ஹெட். இப்போ நம்மளோட ஹியூமன் பாடி மாதிரி ஹெட் டேக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஹெட்டு கீழே என்ன இருக்குது, பாடி இருக்குது. இப்போ பாடி டேக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன், பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் செய்ய போகிற விஷயம் வந்து இதுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப் ஒன்று நம்ம ஸ்டைல் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் என்னோட்டு ஹெட்டிங்க்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டைட்டில் டேக் ஒன்று கொடுப்போம். டைட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து add 2 numbers கொடுப்போம். ரைட், கொடுத்துட்டு இப்போ நான் அட்டாக்குள்ளே ஒரு
பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பூட்ஸ்ட்ராப்பில் தான் நம்ம ஃபார்ம் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பூட்ஸ்ட்ராப். இப்போ நான் வந்து பூட்ஸ்ட்ராப் 5 தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. பூட்ஸ்ட்ராப் 5 எடுப்போம், லேட்டஸ்ட் ஒன்று எடுப்போம். 5 கொடுத்து எந்த இருக்குது சிஎஸ்எஸ் ஸ்டைல். இதை காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு இந்த ஹேஷ்டேக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் V அடித்து பேஸ்ட் பண்ண அந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுவேன். ரைட். இப்போ வந்து நம்மளோட HTML வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பூட்ஸ்ட்ராப் ஃபார்ம் ஒன்று நீங்கள் செய்யணும்னா நீங்கள் எழுதவே தேவையில்ல. நான் நார்மலாக எழுதி காட்டுற மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா சும்மா கூகுளில் போய்ட்டு பூட்ஸ்ட்ராப் 5 ஃபார்ம்னு அடிங்க. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று வருது பாருங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் பூட்ஸ்ட்ராப். இதை கிளிக் பண்ணால் அவங்களோட ஃபார்முக்கு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃபார்மில் உள்ள எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபார்ம் தேவை இருக்குது. ஃபார்முக்கான ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. இந்த ஃபார்ம் அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த காப்பின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு போனால் அந்த பாடிக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதனால் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கீயை 2-3 முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம் ஃபார்முக்குள்ளே ஆக்ஷன் ஈக்குவல் இதே ஃபார்ம் பேரை கொடுப்பேன் add.php. இங்கே வந்து மெத்தட் போஸ்ட். இப்போ என்னத்துக்கு இதை எழுதுறோம்னா ரைட். இப்போ நான் வந்து சப்மிட் பட்டன் இருக்கு பாருங்கள். இதை அந்த முதல்ல எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் மற்ற ஒரே ஒரு இதை மட்டும் வச்சுட்டு டிவ் டேக்கை மட்டும் வச்சு மற்ற இதெல்லாம் அடிக்கிறேன். இதெல்லாம் தேவை. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இதெல்லாம் எடுக்கிறேன். ரைட். இப்போ வந்து நமக்கு தேவை எனக்கு வந்து இந்த லேபலில் வந்து நான் வந்து போடணும். நம்பர் 1ன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ இன்புட்டில் டைப் வந்து இமெயில் இல்லை டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே. இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஃபார்ம் வந்து ஸ்டைல் வந்து இதுதான். ஆனால் ஐடி வந்து நான் வந்து நம்பர் 1ன்னு கொடுக்குறேன். அடுத்தவங்க இன்னொரு நம்ம அட்டாச் பண்ணணும் நேம்னு சொல்லி. இது போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த போஸ்ட் ஆகும் வேல்யூஸ். இப்போ நேம் ஈக்குவல் நம்பர். ரைட். அதே ஒரு சிம்பிளாக செஞ்சுட்டேன். இப்போ இதே டிவ் டேப் அப்படியே காப்பி பண்ணுறோம். கீழே போட்டு இது நம்பர் 2ன்னு போட்டு இங்கனே நம்பர் 2ன்னு போடுவோம். ஐடியையும் இதே நம்பர் 2 போடுவோம். ரைட். இப்போ நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ சப்மிட்னு ஒரு விஷயம் இருக்குது. டைப் சப்மிட்னு இங்கே நேம்லேயும் கொண்டு போய் சப்மிட்னு போடுங்க. ரைட். இந்த நேமில் தான் ஒர்க் பண்ணும் இந்த PHP ப்ரோக்ராமிங். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏன்னா இந்த ஃபார்மில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. இப்போ போயிட்டு நம்ம ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு அடிச்சுட்டு நம்ம என்ன பேஜில் பேர் கொடுத்தோம் PHP EXன்னு அடித்தோம்னா EX add.php தான் இருக்குது. இங்கே நான் வந்து add.phpன்னு அடித்தோம்னா நான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வந்துருச்சு பேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். பாஸ் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணி சப்மிட் பட்டன் அப்படின்னா நமக்கு வந்து 2 வேல்யூ ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ரைட். இப்போ நம்பர் 1க்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்டோர் ஆகும். இதில் என்ன கொடுக்குறோமோ அந்த 2 வேல்யூஸும் இதில் ஸ்டோர் ஆகும். இந்த நேம்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா அது வந்து இந்த பேஜில் போயிட்டு நமக்கு வந்து ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணி காட்டணும். இந்த பேஜிலே இன்னொரு பேஜுக்கு போகாமல் அந்த பேஜிலே ஆட் பண்ணி காட்டணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்னன்னா இசெட்னு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகே. அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா இங்கே நம்ம செய்ய போகிறோம் PHP டேக்கை அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி PHP டேக்கை க்ளோஸ் பண்ணணும். இப்போ தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. இங்கே நம்ம எழுத போகிறோம் இசெட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரைட். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பட்டதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது சொல்கிறது. இதுக்கு வந்து போஸ்ட்னு சொல்லி கொடுக்கும். இதில் போயிட்டு நம்ம எழுத போகிறோம் சப்மிட்னு சொல்லி எழுத போகிறோம். இதற்கு இந்த சப்மிட்ற நேம். ரைட். ரைட். நீங்கள் நான் சப்மிட்ற பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் இந்த 2 வேல்யூஸும் தான் போஸ்ட் ஆகும். எது நேமில் நம்பர் 1னும் நம்பர் 2ன்ற வேல்யூ தான் போஸ்ட் ஆகும். நீங்கள் இதில் இந்த இன்புட் பாக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் என்டர் பண்ணுறீங்களோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் இந்த 2 வேல்யூவும் போஸ்ட் ஆகி எங்கே போகும் இது சேம் பேஜுக்கு தான் போகும். போனதுக்கப்புறம் இந்த பேஜை நம்ம ரிட்ரீவ் பண்ணுற நேரம் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். num1 ஈக்குவல் நீங்கள் போஸ்ட் ஆன வேல்யூஸ் என்னென்னமோ அந்த 2 வேல்யூஸையும் நான் எடுத்து இங்கே ஸ்டாப் பண்ணி எடுக்கிறேன். என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க num1 இந்த நேம் num1
நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்னென்ன நேம்ஸ் ரெண்டு டைப் பண்ணுறீங்களோ அது ரெண்டு இந்த நம்பர் நம்பர் 2ல் வந்து ஸ்டோர் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளது, ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளது, அது ரெண்டையும் நான் எடுக்கிறேன். ரைட், நம்பர் 1 நம்பர் 2 என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் இங்கே கொடுங்க. இது அப்படியே இங்கே அசைன் ஆகும் இந்த வேரியபிள். அதே மாதிரி நம்பர் 2ல் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அது இந்த இதுக்கு எடுக்கிறோம். ஓகே, நான் எதில் போஸ்ட் பண்ணுறீங்க, போஸ்ட் மெத்தட் கூட தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வேல்யூஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்க. ரைட், இதை சப்மிட் பண்ணுற நேரம் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து இந்த வேரியபிள்ஸ்க்கு பாஸ் ஆகும். பாஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ரெண்டையும் கூட்ட போகிறேன். கூட்டுறதுக்கு நான் இன்னொரு வேரியபிள் டாக்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு num1 ப்ளஸ் num2 கொடுத்துட்டு இங்கே நான் எக்கோன்னு சொல்லி எழுதிட்டு நார்மலாக நான் எக்கோன்னு எழுதிட்டு இங்கே நான் கொடுப்போம் யுவர் டோட்டல் இஸ்ன்னு கொடுப்போம். யுவர் டோட்டல் இஸ்ன்னு கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுவோம் கான்கேட்னேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு டாட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து டாட் கொடுப்போம். அவ்வளோதான் சேர்த்து போகிறோம். ஓகே, சிம்பிள் ப்ரோக்ராம். ஆனால் இங்கே என்ன வேல்யூ நீங்கள் டைப் பண்ணுறீங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில், இது வந்து இந்த நேமில் ஸ்டோர் ஆகும். நம்பர் 2ல் டைப் பண்ண இந்த நேமில் ஸ்டோர் ஆகும். நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் சப்மிட் பண்ணுற நேம், சப்மிட் பட்டன் என்னது சப்மிட். ஓகே, அப்போ இதை நீங்கள் சப்மிட் பண்ணுற நேரம் இது சேம் பேஜுக்கே தான் இது வந்து ரீடைரக்ட் ஆக போகுது. அப்புறம் இதை எடுக்க போகுது எங்கன்னா இசட்ன்ற ஒரு மெத்தடை வச்சு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற வேல்யூஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம், ரிட்ரீவ் பண்ண போகிறோம். எடுத்து இந்த மாதிரி வேரியபிள் ரெண்டு கிரியேட் பண்ணி எந்தெந்த ரெண்டு வேல்யூ போஸ்ட் ஆகுதோ நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டு எடுத்து இந்த மாதிரி இதுக்குள்ளே பாஸ் பண்ணி இதில் நம்ம அசைன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கூட்டி இந்த டொட்டுக்கு அசைன் பண்ணிவிட்டு டோட்டலை வெளிப்படையாக காட்டும். ரைட், இப்போ நான் இதை வந்து சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் 5 கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் ஏன் ஆன்சர் வந்து என்ன வருது, நம்பர் 2ல் ஒரு எரர் வருதுன்னு காட்டுது. என்ன எரர்ன்னு போய் பார்த்தோம்னா num2 ரைட், ஏன்னா வேரியபிளை நான் வந்து போடலை, இந்த வேரியபிள் சைனை போடலை. ரைட், ஓகே, நீங்கள் இந்த எரர்ஸ்லாம் வாட்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை இந்த கான்செப்ட். ரைட், இந்த எரர்னு சொல்லி கூட காட்டுது. இப்போ நம்ம திரும்ப 4 6ன்னு கொடுத்துட்டு 4 62 கொடுப்பேன். இந்த யுவர் டோட்டல் இஸ் 66ன்னு வருது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சின்ன இடைவெளி நோக்கம் வச்சுட்டு இப்போ வந்து இடைவெளி வச்சுட்டு இப்படி ஒரு இடைவெளி நோக்கம் அப்படி இப்போ வந்து சேவால் கொடுத்து இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 67 5ன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் டோட்டல் இஸ் 72ன்னு வருது. ரைட், இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து ரெண்டு எண்களை நம்ம கால்குலேட் பண்ணி டோட்டல் காமிக்கலாம் இதில் வச்சு. இப்போ நமக்கு ஹெட்டிங் ஒன்று கொடுக்குறேன். எனக்கு ஹெட்டிங் ஒன்று கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். இதுக்கு மேலே இதே டியூ டேக் எடுத்து மேலே காப்பி பண்ணி போடுவோம். போட்டு இந்த துண்டை அழிச்சிட்டு நான் வந்து H2 டேக் ஒன்று போடுறேன். H1 கூட பெருசு, H2ல் போட்டு நான் வந்து ஆட் டூ நம்பர்ஸில் போடுவோம். அவ்வளோதான். போட்ட ஃபைல் சேவ் ஆல்னு கொடுத்துட்டு இப்போ திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ரைட், இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.